மேகமலை பகுதியில அரிய வகை உயிரினம் ஒன்று தென்பட்டு இருக்கிறதா சொல்லி அது சம்பந்தமான வீடியோவை ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வாழக்கூடிய இந்த அரிய வகை உயிரினம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா இப்போ தென்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு குட்டியான அரிய வகை உயிரினம் உடல் முழுக்க சாக்லேட் நிறத்துல, முடிகள் மற்றும் தொண்டை பகுதியில மஞ்சள் நிறம், இப்படி பார்க்கவே அழகாவும் வித்தியாசமாகவும் இருக்கக்கூடிய இந்த உயிரினத்துடைய பெயர் நீலகிரி மார்டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிய வகை உயிரினம் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை பூர்வீகமா கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அரிய வகை பழங்களை தான் வந்து சாப்பிட்டுட்டு வருமா. கிட்டத்தட்ட இது 3 கிலோ எடை வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது தொடர்பான வீடியோவை தான் தமிழ்நாடு வனத்துறை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரியா சாஹூ அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இதை பகிர்ந்து அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த உயிரினம் இப்ப சமீப காலத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத சூழல் இருந்திருக்கு. நீலகிரி மாவட்டத்தை பூர்வீகமா கொண்ட இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா இப்போ தேனி மாவட்டம் மேகமலை பகுதியில் தென்பட்டிருக்கு. வனத்துறை அதிகாரி ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்திருந்ததா அவங்க குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம IUCN ரெட் லிஸ்ட்ல இந்த உயிரினம் இருக்கு. அதாவது அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினமா இது இப்போ கருதப்பட்டு வருது. இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சியா தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பெஷல் கன்சர்வேஷன் ஃபண்ட் மூலமா இது எல்லாமே பாதுகாக்கப்பட போறதா சுப்ரியா சாஹூ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.